வணக்கம் நண்பர்களே, என் வாழ்க்கை பயணம் சீரீஸ்ல இது நாள் 12. இன்னைக்கான நாளில் எவ்வளோதான் சோர்வு அடைஞ்சிருந்தாலும் கடைசியில் எப்படியோ கருப்பு படத்துக்கு நைட் ஷோ போயிட்டு வந்துட்டேன். படத்தோட ரிவ்யூ கடைசியில் பாருங்க. அதோட எந்த வித ஸ்பாயிலரும் கொடுத்துருக்க மாட்டேன். இன்னைக்கு காலைல 8:30 மணிக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டு வண்டி எடுத்துகிட்டு வேலைக்கு போயிட்டேன். அங்கே போன உடனே இன்னைக்கு உனக்கு இங்கே வேலை இல்லை, நீ பள்ளிகொண்ட கடைக்கு போயிட்டு வா அப்படின்னாங்க. அதாவது அந்த கடை வேற ஒரு பிரான்ச்சு, அங்கே ஆளுங்க இல்லை. அதனால இன்னைக்கு என்ன அங்கே போக சொன்னாங்க. காலையில் பஸ்ஸை பிடிச்சி அங்கே போயினே இருந்தேன். நானும் இன்னொரு பையன் தான் வேலை செய்கிறோம். நாங்கள் 2 பேர் தான் இன்னைக்கு அந்த கடைக்கு போனோம். நாங்கள் 2 பேரும் பஸ்ஸில் பேசின பேச்சுக்கு எல்லாரும் ஒரு மாதிரியே பார்த்துன்னு இருந்தானுங்க. அந்த கடையில் ஒரே ஒரு ஸ்பீக்கர் இருந்துச்சு, அதுக்கு சார்ஜை போட்டு காலையிலேருந்து ஃபுல்லாகவே பாட்டு மட்டும் தான் ஓடி நின்றுச்சு. அங்கே டிவியும் இல்லை, அதனால ஃபுல்லாகவே பாட்டு தான், கருப்பு படத்தோட பாட்டே ஓடி நின்றுச்சு. ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 12 தேன் மிட்டாயை மட்டும் முழுங்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 6:30 மணி அளவில் கடையை சாத்திட்டு நானும் அவனும் பஸ் பிடிக்கிறதுக்கு போயிட்டோம். பஸ் ஏறும்போதே கண்டக்டர், தம்பி வண்டி பறக்கும் அப்படின்னாரு. ஆனால் நிஜமாவே சொல்ல போனால் வண்டி பறக்குது. அப்படியே ஆம்பூரில் இருக்கிற கடைக்கு வந்த உடனே ஸ்னாப்டோலியை கூட்டு போயிட்டு ட்ராப் பண்ணிட்டு எங்கள் வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போனது 9 மணி. கரெக்டாக என் ஃப்ரெண்டு ஃபோன் வச்சு, வா மச்சான் கருப்பு படத்துக்கு போகலான்ற. ஸ்ட்ரைட்டாக தேட்டருக்கு வந்துருன்னா அங்கே போய் பார்த்தா அவன் ஆள் இல்லை. ஆனால் சுற்றி முற்றி நிறைய கும்பல், டிக்கெட்டே கிடைக்காது. தேட்டர் வெளியவே அப்படியே வீட்டுக்கு போயிடலாம் தான் பார்த்தேன். என்னோட நண்பன் அனிருத்தோட ஃபர்ஸ்ட் காப்பி அவன் தான் முயற்சி எடுத்து டிக்கெட் எப்படியோ வாங்கி கையில் கொடுத்துட்டான். பார்த்தா எங்களுக்கு ஃபர்ஸ்ட் சீட்டே கிடச்சிச்சு. ஆனால் என்ன, கார்னரில் கிடச்சிச்சு. அதனால படமே கொஞ்ச நேரத்துக்கு 90 டிகிரியில் பார்த்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் நாங்களே சீட்டு மாறிட்டோம். கருப்பு படம் ஆரம்பிச்சதுல கத்த ஆரம்பிச்சது நானு சும்மாவே சொல்ல முடியாது. ஆர்ஜே பாலாஜி படத்தை செதுக்கிட்டாரு அப்படியே. இந்த படம் ஆன்லைன்ல வரட்டும் பார்த்துக்கலாம்லாம் வெயிட் பண்ணாதீங்க, தேட்டர்ல போய் பாருங்க, செம்மையா இருக்கும். ஆனால் அவங்க தொண்டை போயிடுச்சுன்னா யாரும் பொறுப்பு கிடையாது. என் வாய்ஸே லைட்டாக மாறி தான் இருக்கு. இன்டர்வல் டைமுக்கு முன்னாடியே அக்கா 2 வாய்ஸே வந்துருச்சு எனக்கு சொல்ல போனால் மொத்தமாக. இந்த சீனெல்லாம் பார்க்கும்போது செம்ம கத்து, தேட்டரே அப்படியே அதிருது. இவன் என்னடா சும்மா ஹைப் ஏற்றிங்கிறான்லாம் நினைக்காதீங்க, நீங்கள் போய் தேட்டரில் பாருங்க. எப்படியோ ஒரு 2 நாள் நான் இன்ஸ்டா சரியா யூஸ் பண்ணல, அதனால எந்த வித ஸ்பாயிலரும் பார்க்காம இந்த படத்தை பார்த்து முடிச்சிட்டேன். ஆனால் என் ஃப்ரெண்டுக்கு அப்படி இல்லை, அவன் ஸ்னாப் பிடிச்சி போட்டுனே இருந்தான். அதுக்குள்ள ஒருத்தன் டேய் மச்சான் இன்டர்வியூல போ அப்படின்னு ஏதோ ஒரு வாய்ஸ் மெசேஜ் வேற அனுப்புனான். என்ன பண்றது, சில நண்பர்கள்லாம் சரியில்லை, படத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு வரல, வேற யாரு கூட போயிட்டான். ஒரு 1:30 மணி அளவில் படம் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு ஒரு 2 மணிக்கு வந்தேன். நாய்ங்கெல்லாம் தொத்தினே வந்துச்சு. லேட் நைட்ல வீட்டுக்கு வந்ததால எங்க அம்மா ஒரு பொட்டை மொட்டை வச்சுட்டு தூங்குப்பா அப்படின்னு சொன்னாங்க. அதோட நான் மட்டும் பாய் கேஸ் நாளைக்கு பார்க்கலாம்.